ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெகன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறது எப்படி. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சின்ன பட்ஜெட்லேயும் நீங்கள் வீடு வாங்கியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை அண்டர் மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி, ஸோ எல்லா பட்ஜெட்லேயும் நீங்கள் வீடு வாங்கிக்கலாம். ஸோ எந்த பட்ஜெட்டில் நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி, ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாகவே இன்டீரியர் மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இன்டீரியர் எப்படி பண்ணலாம், ஸோ எப்படிலாம் இன்டீரியர் பண்ணலாம், எந்த பட்ஜெட்டில் பண்ணலாம், ஸோ எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன். ஸோ அது மாதிரி நிறைய ஐடியாஸ், நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் லேர்ன் பண்ணிட்ட விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ 1 BHK தான் நான் வீடு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வீட்லேயும் நான் இன்டீரியர் டிசைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படி பண்ணி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ஒயிட்டு இல்லை ஃபுல் ஒயிட்டு, ஸோ இது மாதிரி நீங்கள் போகிறது மூலிமா உங்களோட சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, அதை பெருசாக காமிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது போகிறது மூலிமா உங்களுக்கு உங்களோட வீட்டை பார்க்கறதுக்கு பெரிய வீடாக இருக்க மாதிரி உங்களுக்கு காமிக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன். இப்போ உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குன்னா மேக்ஸிமம் க்ளோஸ்டு கிச்சனாக தான் இருக்கும். உங்களுக்கு பாசிபிள் இருந்தால் ஓப்பன் கிச்சனாக மாற்றுங்க. ஸோ ஓப்பன் கிச்சனாக மாற்றினீங்கன்னா உங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பெரிய வீடு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஓப்பன் மாடலில் கிச்சன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒயிட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒயிட் போகிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சன்லைட் இருக்கும்போதும் சரி, சன்லைட் இல்லாத போதும் சரி, நமக்கு ஒயிட்டோட எஃபிஷியன்ட், அதாவது லூமினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு. அட்லீஸ்ட் லிவிங் அண்ட் டைனிங் இதுக்கு மட்டுமாச்சும் நீங்கள் ஒரு சிம்பிள் ஃபால் சீலிங் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபால் சீலிங்க்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ். ஸோ அந்த லைட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வீட்டையே ரொம்ப அழகாக காமிக்கும். ஸோ அந்த லைட்டிங்ஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட வேண்டாம். மினிமமாக தான் ஆகும் உங்களுக்கு லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லைட்டிங் உங்களுக்கு லைட்டிங் சொல்லிட்டு எல்லா வேலையும் டியூப் லைட்டை மாட்டி வச்சிடாதீங்க. அது உங்களோட லுக்கு சுத்தமாக போயிடும் உங்களுக்கு. ஸோ லைட்டிங் வார்ம் ஒயிட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. உங்களோட லுக்கே வேற லெவலில் கொண்டு போய் விடும் உங்களுக்கு. ஸோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூமில் வார்ம் ஒயிட்டை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் கார்னர் ஃபால் சீலிங் ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப டிசைனர்ஸ்லாம் வேண்டாம் உங்களுக்கு, சிம்பிளாகவே ட்ரை பண்ணுங்க ஃபால் சீலிங்க்கு. மேக்ஸிமம் இந்த ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாமே ஒரே கலர் தான் ட்ரை பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு ஷோஃபா இருக்குது, ஒரு டீப்பா இருக்குது, ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே கலரில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லிவிங் ரூமில் வைக்கிறீங்கன்னா, லிவிங் ரூமில் என்னென்னா உட்டன் ஃபர்னிச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரே கலரில் யூனிஃபார்மாக இருக்க மாதிரி பண்ணலாம். ஒரு உட்டன், இப்போ ஒயிட் வித் உட்டன் மிக்சர் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை மாதிரி நீங்கள் லிவிங் ரூமை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவாக தான் சரி, இல்லை உட்டன் விண்டோவாக தான் சரி, லிவிங் ரூமில் இருக்க விண்டோக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 7x7 ஒரு பெரிய விண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அழகான கர்டன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன். ஒரு லிவிங் ரூம்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு பெருசாக லிவிங் ரூம் இருக்குது, ஒரு பெரிய லிவிங் ஏரியாவாக இருக்குது, பார்க்குறது ரொம்ப ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு டிவைடர், ஒரு பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபால் சீலிங் ட்ரை பண்ணுங்கள். உட்டன் ஃபால் சீலிங்கில் சிஎன்சி கட்டிங் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஎன்சி ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிலாம் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஃபைபரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப லாங் லாஸ்டிக்காக வர மாதிரி உட்டனில் பார்ட்டிஷன் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டை இன்னொரு ஸ்டெப்புக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் உங்களுக்கு. இப்போ ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லிவிங் ரூம் இருக்குது. லிவிங் ரூமில் அட்லீஸ்ட் ஒரு வால், சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஷோஃபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவியோட ஆப்போசிட் ஷோஃபா இருக்குது. ஷோஃபாக்கு பேக்ரவுண்டு ஒரு வால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வாலை மட்டும் டெக்ஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த வாலை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிங்க, இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட்னா என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணலாம், ஸ்டென்சில்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போயே நிறைய வந்துச்சு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஸோ அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் பண்ணலாம், டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணலாம், வினைல் ஸ்டிக்கர்ஸ் ஓட்டலாம். ஸோ நிறைய வால் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ மினிமலிஸ்டிக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஸோ அதை மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுங்க. ஒரு வாலை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது மூலமா லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும்.
சிம்பிளஸ்ட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும். ஸோ ஒரு சாண்டிலியர் மாட்டுங்க உங்கள் வீட்டுக்கு, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து உங்களோட ஃபாயர் யூனிட் பக்கத்தில் ஒரு மிரர் வச்சாலும் சரி, ஒரு ரவுண்டு மிரர் ஆர் உங்களுக்கு ஒரு புத்த ஸ்ட்ராச்சு. ஸோ இது மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே என்டர் ஆகும்போது ஒரு ரவுண்டு மிரர், ஒரு புத்த ஸ்ட்ராச்சு. ஸோ இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி டைனிங் ஏரியாவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஏற்ற மாதிரி ஒரு காஃபி மக் ஸ்டிக்கர்ஸு, ஸோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் இருக்க மாதிரி அந்த ஏரியாவுக்கு பர்டிகுலராக ஒரு அதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டிக்கர்ஸு, அதுக்கு ரிலவெண்ட்டான பெயிண்டிங்ஸு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலிமா வந்து உங்களோட ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மாதிரி வந்து டைனிங் ஏரியாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமே நான் முன்ன சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு பெட்ரூம்லேயும் வந்து ஒரு சிம்பிளாக உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஃபால் சீலிங் பண்ணிக்கோங்க. ஃபால் சீலிங் வித் லைட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். லுக் வைஸும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸை வந்து மேக்ஸிமம் ஒயிட் போடாதீங்க, வார்ம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி பர்பஸ்க்கு மட்டும் வந்து நீங்கள் ஒயிட் ட்ரை பண்ணால் நல்லது உங்களுக்கு. ஸோ மற்றபடி ஒரு பெரியவங்க தான் இருக்கும். ஸோ அதை மாதிரினா வந்து வார்ம் ஒயிட்டே ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, ரொம்ப 10x10 தான் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா ஃபோல்டபுள் டேபிள் ட்ரை பண்ணுங்கள், ஃபோல்டபுள் காட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இடத்த வந்து அடைச்சிக்காமல்